அஹூது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய நமது ரமலானுடைய சிறப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாபத்துக்குரிய 3 பேர்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருளியதாக கஹப் இப்னு உஜ்ரார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை எல்லாம் பார்த்து எல்லோரும் மிம்பருக்கு பக்கத்தில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் அங்கே கூடுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பரில் காலை வச்சு ஏறுறாங்க. இப்போ முதல் படியில் காலை வச்சு ஏறின உடனே ஆமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது படியில் ஏறும்போதும் ஆமீன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 3வது படியில் காலை வைக்கும்போதும் ஆமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு உபதேசங்கள் செய்கிறாங்க. அந்த உபதேசத்தை முடிச்சுட்டு அவங்க கீழே இறங்கும்போது சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்று நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எப்பவும் கேட்காத ஒரு விஷயத்தை கேட்டோமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் முதல் படியில் காலை வச்சு ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என் முன்னாடி எந்த மனிதர் ரமலான் மாதத்தை அடைஞ்சோம் தன்னோட பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆமீன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் 2வது படியில் ஏறும்போது, நபியே உங்களுடைய திருப்பெயர் கூறப்பட்டும் உங்கள் மேலே சலவாத்து சொல்லாத மனிதன் நாசம் அடைவானாக அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆமீன்னு சொன்னேன். நான் 3வது படியில் ஏறிய போது எந்த மனிதன் வயோதிகம் அடைந்த தன்னுடைய தாய் தந்தை இருவரையோ அல்லது 2 பேர்த்தில் ஒருத்தரையோ அடைஞ்சிருந்தோம் அவர்கள் அவனை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்யலையோ அவன் நாசமடைவானாக அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆமீன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க. இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஹதீஸில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 3 சாபத்தை கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 3க்குமே ஆமீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது பத்வாஸ், அதாவது சாபம் கொடுத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹு தாலாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மலக்கு. அவங்களுடைய சாபம் லேசானதாக இருக்க முடியுமா? அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆமீன் அந்த சாபத்தை எவ்வளவு கடினமானதாக ஆக்கியிருக்கும் அப்படிங்கிறது தெளிவான விஷயம். அல்லாஹு தாலா தன்னோட கருணையினால் இந்த 3 சாபங்களை விட்டும் நம்ம தப்பிச்சு கொள்றதுக்கு அருள் புரிவானாக. இன்னும் தீமைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. அப்படி இல்லைன்னா நம்ம நஷ்டமடைஞ்சு போயிடுவோம். அதில் என்ன சந்தேகம் இருக்குது? அது இல்லாமல் இந்த மேலே சொல்லப்பட்ட இந்த 3 நபர்களில் முதலாவது மனிதன் யாருன்னா, யார் ரமலான் மாதத்தை அடைஞ்சும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவன், அதாவது நன்மைகளும் பரக்கத்துகளும் நிறைஞ்சுள்ள இந்த புனித ரமலான் மாதத்தில் கூட அலட்சியத்திலும் பாவங்கள் செய்கிறதுலையும் ஈடுபட்டிருப்பான். எப்பவும் போல் நம்ம நோன்பு வச்சோம்னா இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நோன்பு வைக்காமல் எப்பவும் போல் பாவங்கள் செஞ்சு கொண்டே இருக்கிறது. இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பும் அருளும் மழை போல் பொழியுது. எந்த நேரத்தில் நம்ம அல்லாஹு தாலாவை நினச்சி அல்லாஹை வணங்கி நம்ம துவா கேட்டாலும் இந்த மாதத்தில் இந்த நாளில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நாள்லேயும் அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பையும் அன்பையும் பெறாத அந்த மனிதனுடைய மன்னிப்புக்காக வேறு என்ன நேரம் கிடைக்க முடியும்? அப்படிப்பட்டவங்க நாசமடைஞ்சு போகிறதுல என்ன சந்தேகம் இருக்குது? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹு தாலாவோட மன்னிப்பை பெறுவதற்குரிய வழி என்ன அப்படின்னா, ரமலானில் நம்ம அல்லாஹு தாலா கட்டளையிட்ட நோன்பை நோற்கிறது, தராவீகை தொழுகிறது போன்ற எந்த காரியங்களை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அதிக முக்கியத்துவத்தோடு செய்யணும். அதை செஞ்சதுக்கு பின்னாடி மீதி உள்ள நேரங்களில் தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி அதிகமாக பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்கணும். சபிக்கப்பட்ட 2வது மனிதன் யாருன்னா, அவன் முன்னாடி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் கூறப்பட்டு புனிதமான அந்த பெயரை கூறப்பட்டாலும் அவங்க மேலே சலவாத்து சொல்லாதவங்க. இது நிறைய பேர் இப்போ நம்ம என்ன செய்கிறாங்கன்னா, எந்த ஒரு கூட்டத்துலேயும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னால்
ரொம்ப வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க, அசால்ட்டாக வந்து இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன, அவங்களுடைய பேரை கூறப்பட்டாலும் செலவாத்து சொல்கிறத வந்து மறதியாளர்களாக வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நாசமடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆமீன் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நபியோட பேரை கூறப்பட்டும் நம்ம செலவாத்து சொல்கிறது வந்து வாஜிபு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அவங்க பேரை கேட்டாலே யாராக இருந்தாலும் செலவாத்து சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள்கிட்டையும் வந்து சொல்லி கொடுத்து அவங்களையும் வந்து சொல்ல வைக்கணும். அடுத்தது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை கேட்டு செலவாத்து சொல்லாதவங்க விஷயத்தில் நபி அவங்களுடைய எச்சரிக்கை வந்து அதிகமாக வந்து எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. அவங்க வந்து கெட்டவங்க, மிகப்பெரிய கஞ்சன், அநியாயக்காரன், சொர்க்க வழி மறந்தவன், நரகத்துக்கு போகிறவன், தீன் நெறி இல்லாதவன் அப்படின்லாம் சில ஹதீஸ்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வந்து அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தை வந்து பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த பாவத்தில் இருந்து தப்பிச்சுக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை கேட்டால் கண்டிப்பாக செலவாத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் இதுக்கு அடுத்து இந்த 2 பேரோட இதை அடுத்த ஹதீஸில் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்கிறோம். இந்த கதை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.